பயணம் செய்வது என்பது என்றென்றும் வாழ்க்கையில் சலிப்பை தருவதில்லை. பயணம் என்ற சொல்லே நமக்கு ஒரு ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஈடுபாட்டையும் உண்டாக்கிவிடும். பயணம் செய்வதனால் புதிய புதிய இடங்களை கண்டுகளிக்கவும், அதனை ஆராயவும், பலதரப்பட்ட மக்களை சந்திக்கவும், புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளவும், பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்க்கவும் பயணத்தின் நோக்கமாக இருந்து வருகிறது. நகரத்தின் சத்தம், நெரிசல், பரபரப்பு ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு காடுகள், மலைகள், நீர்வீழ்ச்சிகள், நீர்நிலைகள் போன்ற அமைதியான இடங்களில் நேரம் செலவிட்டு மகிழ்ச்சியும் புத்துணர்வும் பெற்று மகிழும்படியான இயற்கையை கண்டு ரசிக்கலாம். இது கேரளாவில் உள்ள கொல்லம் மாவட்டம் சடையமங்கலத்தில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பம் என்று இதனுடைய தனித்துவம் இருக்கிறது. பாருங்கள், கண்டு மகிழ்வோம். ராமாயணத்தில் வரும் புராண பறவையான ஜடாயுவின் பிரமாண்டமான சிற்பம் ஆகும். இதுவே உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பம் என்ற பெருமையை கொண்டுள்ளது. இதன் நீளம் சுமார் 200 அடி, அகலம் 150 அடி, உயரம் 70 அடி ஆகும். இந்த சிற்பம் பெண்களின் மதிப்பு மற்றும் பாதுகாப்பை அடையாளப்படுத்தும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சாகச பூங்கா இது ஒரு இயற்கை மற்றும் சாகச சுற்றுலா மையமாகும். அட்வென்ச்சர் பார்க் இதில் கேபிள் கார் சவாரி, பாறை ஏறுதல், ராப் பெல்லிங், பெயிண்ட்பால் போன்ற சாகச விளையாட்டுகளும் இதில் உள்ளன. கலாச்சார மையம் இந்த சிற்பத்திற்குள் ஒரு அருங்காட்சியகம், மியூசியம் மற்றும் 6 பரிமாண திரையரங்கமும் அமைந்துள்ளன. வரலாறு இராமாயணத்தின்படி இராவணன் சீதையை கடத்திச் சென்றபோது ஜடாயு அவனுடன் சண்டையிட்டு இராவணனால் காயப்படுத்தப்பட்டு சடையமங்கலத்தில் உள்ள இந்த பாறையில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. சீதையை மீட்பதற்காக ராமரும் லட்சுமணரும் இங்கு வந்தபோது ஜடாயு சீதை கடத்தப்பட்ட விவரத்தை கூறிவிட்டு உயிர் நீத்தது. ராமர் ஜடாயுவின் இறுதிச் சடங்குகளை செய்ததாகவும் புராண கதைகள் உண்டு. சிற்பியின் முயற்சி இந்த பிரமாண்டமான சிற்பத்தை வடிவமைத்தவர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் கலை இயக்குனருமான ராஜீவ் அஞ்சல் ஆவார். ஜடாயுவின் வீரம், விசுவாசம், தியாகத்தையும் இந்த சிற்பம் நினைவுபடுத்துகிறது. இந்த பறவை சிற்பத்தை காணுவதற்கு தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். இதற்கு கட்டணம் ரூபாய் 400 அல்லது ரூபாய் 555 ஒரு நபருக்கு. இது ஜடாயு பாறைக்கு நுழைவு கட்டணம் மட்டுமே. மலையேற்ற பாதை வழியாகவும் இங்கு செல்லலாம்.